மார்க்கெட் இன்றைக்கி பயங்கரமாக கிராஷ் ஆனதுக்கு ஹெச்டிஎஃப்சியோடைய ரிசல்ட் தான் காரணம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்ஸாக்ட்லி ராங். குளோபல் பொலிட்டிக்கல் டென்ஷனால் கிரியேட் ஆன இம்பாக்ட். தென் இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அப்புறம் நான் ஏன் மார்க்கெட் கால் செட் போகும் அப்படின்னு சொன்னேன். இதுக்கான ரீசன்ஸை இந்த அனலைசிஸில் பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட் ரொம்ப வருஷம் கிராஷ் ஆகலை. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி ரிசல்ட் கொஞ்சம் டீசெண்டாகவே இருந்துச்சு. அப்போ என்ன தான் ரீசன்? ஆர்பிஐ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஹெச்எஃப்சின்னு சொல்லப்படுற ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியோடைய ரெகுலேஷன்ஸை டைட்டன் பண்ணியிருக்காங்க. அதாவது டெபாசிட்ஸ் 13%லேருந்து 15% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஷார்ட் டேர்மில் ஒரு பெரிய இம்பாக்ட் இவங்களுடைய ப்ராஃபிட்லேயே கை வைக்கிற அளவுக்கு ஆகும். அப்படின்றதுனால தான் பேங்கிங் செக்டர் ஒரு பெரிய ஃபாலை ஃபேஸ் பண்ணிச்சு. இன்றைக்கி நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணியிருந்தா பேங்கிங் அண்ட் மெட்டல் இந்த 2 செக்டரை தவிர்த்து பெரிய ஃபால் வேறு எந்த செக்டர்லையும் நடக்கல. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஒரு 2 செக்டருடைய ஃபால் தானே தவிர மற்ற செக்டர் பெரிய இம்பாக்டை ஓவராலாக ஃபேஸ் பண்ணல. ஏன்னா இவ்வளோ ரணகாலத்துலேயும் ஐடி இன்றைக்கி பாசிட்டிவில் இருந்தான். அண்ட் தென் குளோபல் மார்க்கெட் சினாரியோவில் குளோபல் பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு நேற்றோட அனலைசிஸ்லேயே சொல்லியிருப்பேன். நார்த் கொரியாவுடைய ஸ்டேட்மெண்ட் பெரிய இம்பாக்டை ஏஷியன் மார்க்கெட்ஸில் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஏஷியன் கியூஸ் இந்தியன் மார்க்கெட்டையும் அஃபெக்ட் பண்ணிச்சு, ஒரு ஃபியர் ஃபேக்டரை இன்க்ரீஸ் பண்ணிச்சு. ஸோ இது ஒரு ரீசன். தென் இன்றைக்கி நம்மளுடைய டேட்டாவும் எதை ஷோ பண்ணியிருக்குன்னா புட் சைட் வித் வேலடைல் ஃபியர். அதாவது புட் சைடு ஒரு ஸ்ட்ராங் மூவ் இல்லாமல் ஒரு வேலட்டிலிட்டியை கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த வேலட்டிலிட்டி கால் சைட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்தியாவுடைய பிலீஃப், இந்தியா ஒரு பெரிய ரிலிஜியன் இம்பாக்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிது. அது கவர்னிங் பார்ட்டியோடைய பெரிய மைல்ஸ்டோனை பார்க்கலாம். அவங்களுடைய ஸ்டெபிலிட்டியை ப்ரூவ் பண்ணுற விதமாக இருக்கலாம். தேங்க்யூ.